Hi guys, பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வர வைக்கிறேன். திஸ் இஸ் டாக்கர் ராண்டி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5 மிருனால் டாக்கூரோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மிருனால் டாக்கூரோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு அவங்கள பிடிக்கும்போது சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது படங்களை பிடிச்சிருந்தா அவங்களோட படங்கள் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த கமெண்ட்ஸும் இங்கே வர வைக்கப்படுகிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஜாவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் பார்ட் 2 2023 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மூவிஸ் சொல்லலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மிருனால் டாக்கூர் நடிச்சிருப்பாங்க, தமன்னா நடிச்சிருப்பாங்க, அனுஷா கோஷின் நடிச்சிருப்பாங்க, விஜய் வர்மா, காஜல், இந்த மாதிரி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா காமத்தையும் ப்ளஸ் அன்பும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்ப்ளோராக ஒரு 4 கதையை கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் டைரக்டர்ஸ். 4 கதையிலையும் ஷார்ட் ஃபிலிமும் ஒரு பெண்கள், அதாவது ஒவ்வொரு விதத்தில் இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் வந்து இந்த காமத்தையும் இந்த அன்பத்தையும் எப்படி கொண்டு வராங்கன்னா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தாலஜிக்கல் மூவி அப்படி சொல்கிற மாதிரி இந்த மூவி தாராளமாக இங்கே சொல்லலாம். ஸோ இந்த 4 கதையில் பார்த்தீங்கன்னா கதை வந்து நம்ம மிருனால் டாக்கூரோட கதை தான் வருது. அவங்கள வந்து ஒரு பொண்ணு பார்க்க வராரு ஒருத்தர். ஸோ பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் வாங்கினீங்கன்னா அதை ஓட்டியெல்லாம் பார்த்து தானே வாங்குவீங்க, அதே மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போது அதே மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி கதை தான் வந்து கொண்டு வராங்க. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டிசைனர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க கூட ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு பொம்பளை வருவாங்க. அவங்க இல்லாத டைமில் இவங்களுக்கு ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க. அதனால் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து வீட்டு துடைச்சிட்டுலாம் இருக்கும்போது சரி ஒரு நாள் சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போகிறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொடிக்கிற பொம்பளை பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பொம்பளை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கூட, அதுவும் நம்ம ஹீரோனி பெட்டில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கதை போகுது. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே நிற்கிது. அதுக்கப்புறம் சரி யாராவது மெக்கானிக்கை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரோடுக்கு பக்கம் போனால் அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு. அது வேறு யாரும் நம்ம தமன்னா பாட்டியா. எப்படியாவது நம்ம தமன்னாவை எப்படியாவது வந்து நம்ம வசியம் பண்ணணும், எப்படியாவது அந்த பொண்ணை வந்து எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கொண்டு போகிறாரு. 4வது கதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்தாலே போதும், என் இச்சையை தீக்கணும், அதுக்காக தான் அந்த பொண்ணு நீ பெட்டில் படுத்தாலே நீ அதுக்காக மட்டும்தான் நீ இருப்பேன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனாலே வந்து ராணிக்கு வந்து எந்த விதமான மரியாதையாக இருக்காது, அவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் வந்து லண்டனில் போய் நல்லா படித்து நல்ல ஒரு ஆளாக இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இவங்க எப்படியாவது வந்து அப்படி சமாளிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்லுவார், ஏற்கனவே தலைமுறை சொத்து இருக்கு, நீ எதுக்கு போய் இன்னொருத்தன் காலில் போய் நின்று போய் நீ இன்னொருத்தங்க காலில் போய் பிடிச்சிக்கிட்டு நீ எதுக்கு நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். கடைசியில் இவர் எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி நம்ம ஹீரோனியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இவங்க போட்டு தள்ளாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த 4 கதையிலும் டிஃப்ரெண்ட் உமன்ஸ், டிஃப்ரெண்ட் பெண்களை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நம்ம காமத்துக்கும் இச்சைக்கும் என்னென்ன விஷயத்தை நல்ல அன்புக்கு விஷயத்தை ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம மிருனால் டாக்கூரோட கதை ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா தமாகா. 2021 வந்த நல்ல ஒரு த்ரில்லர் ஆக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மிருனால் டாக்கூர் நடிச்சிருப்பாங்க, கார்த்திக் ஆரியன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் சேனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கராக இருந்திருப்பாரு. அவர் பண்ண ஒரு தப்புனால அப்படியே ஒரு டீப்ரமோட் ஆகி ரேடியோ ஜாக்கியா மாறிடுறாரு அதே சேனல்ல. இப்படி இருக்கப்போ ஒரு கால் வருது அவருக்கு, அவரோட ப்ரோக்ராம்ல ஒரு கால் வருது. அது ஒரு பிராங்க் கால் நினச்சிட்டு தான் அவர் விட்டுருவாரு. ஆனால் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அவரோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட போகிற விஷயம் அவருக்கு தெரியாது. போக தான் அந்த காலில் வர ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு மறுபடியும் நியூஸ் சேனல் ஆங்கராக வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா அந்த கால்னால, இல்லை போக அவரோட எக்ஸ்-வைஃபான நம்ம ஹீரோனி மிருனால் டாக்கூருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் போக சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம மிருனால் டாக்கூர் கடைசியில் தான் வருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு பாதியில் தான் வருவாங்க சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சொல்லலாம். நம்ம கார்த்திக் ஆரியன் வந்து சூப்பர் நடிச்சிருப்பார், நம்ம மிருனால் டாக்கூர் நல்லா அழகாக நடிச்சிருப்பாங்க.
நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி ஸ்டார். 2024 வந்த நல்ல ஒரு ஃபேமிலி மூவி, ரொமான்டிக், நல்ல ஒரு ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா நடிச்சிருப்பாங்க, மூனார் தாக்கூர் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பெண்களும் அவர் எங்கே வேலை செய்கிறாரோ எங்கே போனாலும் எல்லா பெண்களும் அவரை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போகும். ஆனால் யாருமே வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப 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 பெரிய ஃபேமிலியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு அண்ணி, அவங்க பசங்க, அவங்க அம்மா, இப்படி பல பேர் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால அவர் ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபேமிலிக்காக உழைச்சி இருக்கிறதுனால அவங்க யாருமே வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மூனார் தாக்கூர் வந்து அவங்க வீட்டுக்கு பில்டிங் மேலே வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வாடகைக்காக அவங்க தங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரை மீட் பண்ணுறாங்க. போக போக இவங்க ரெண்டு பேரும் காதலும் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில். ஸோ போக போக என்னதான் ஆச்சு, கடைசியில் இவருக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சதா இல்லையா, இவங்களோட ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, அப்படி போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யூனிக்காக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்ம அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹாய் நானா. 2023 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ், நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மூனார் தாக்கூர் நடிச்சிருப்பாங்க, நானிசா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நானியும் ப்ளஸ் அவரோட பொன் குழந்தையான ஒரு 6 வயசு பொண்ணு, ஒரு டாட்டர் இருக்கும். அந்த டாட்டர் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம அம்மா எங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியில் அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட மறுபடியும் அம்மா எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்குன்னா அவங்க அப்பா சொல்லவே மாட்டார். கடைசியில் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் வந்து திடீர்னு நம்ம ஹீரோயினி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. நம்ம ஹீரோயினை மூனார் தாக்கூர் வந்து காப்பாற்றுறாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு காஃபி ஷாப்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பொண்ணு எங்கிட்ட தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் அந்த ஹீரோயினி நம்ம மூனார் தாக்கூர் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா பற்றி சொல்ல மாட்டேட்டு இருக்கீங்க, அதனால தான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா அப்படி சொல்லி கடைசியில் அங்கே தான் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா யார், அவங்க அம்மா எப்படி பிரிஞ்சு போனாங்க, அவங்க அம்மா உண்மையிலே எப்படி பிரிஞ்சு போனாங்க, இப்படி பல விஷயம் இந்த படத்தை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை போய் பாருங்கள், வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க செல்வேன். நல்ல ஒரு ஃபேமிலி லவ் இந்த மாதிரி எல்லாம் சூப்பரான கலந்த ஒரு படத்தை பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துஞ்சா பண்ணுங்கள், சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா சீதா ராமம். 2022 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூனார் தாக்கூர் நடிச்சிருப்பாங்க, துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க, ரஷ்மிகா மந்தனா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா லண்டன்லேருந்து பாகிஸ்தானுக்கு வராங்க. ஸோ பாகிஸ்தான் வந்த பிறகு அவரோட தாத்தா வந்து அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்திருப்பார். ஸோ அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பார். இந்த லெட்டரை வந்து இந்தியாவில் இருக்கிற சீதா கிட்ட கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ரஷ்மிகா மந்தனா இந்தியாக்காரங்க பார்த்தாலே ஆகாது, பட் இருந்தாலும் தாத்தாவோட கடமை ஆச்சு, தாத்தாவோட கடைசி ஆசையாச்சுன்னு சொல்லிட்டு எப்படியா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து சீதாவை தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வருது ராமன் என்கிற ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவரை தேடுனா இவங்களை கிடைப்பாங்க சொல்லிட்டு ராமன் என்கிற நம்ம துல்கர் சல்மானும் மூனார் தாக்கூர் என்கிற நம்ம சீதா இவங்க ரெண்டு பேரோட கதை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம், இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூனார் தாக்கூரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது இந்த மூவி சொல்லலாம். ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லுவேன்.
அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். ஸோ அதுதான் கைஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு மூணாள் டாக்கூரோட. நீங்கள் மூணாள் டாக்கூரோட மிகப்பெரிய ஃபேனு. இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த படத்தில் எந்த படம் பார்த்துருக்கீங்க, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நீங்கள் மூணாள் டாக்கூரோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதுவும் பண்ணி விட்டுருங்க என்பதை அன்போடு கோரிக்கொள்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூணாள் டாக்கூரோட ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். ஆல் தான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.